ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல எப்படி ஃப்ளஃபியா உதிரியா சிக்கன் பிரியாணி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரொம்ப குழஞ்சு போயிருக்கத பார்க்க முடியும். ஏன் இப்படி வருது அப்படிங்கிற ரீசனையும் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்படி இல்லாம எப்படி 100% சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல நல்லா சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நாம யூஸ் பண்ற எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோட பிராண்ட் வந்து அரோமா. இது காஸ்கோல வாங்கினது. இந்த ரெசிபி யூஸ் பண்ணி நம்ம எந்த ரைஸ் குக்கர்லனாலும் இந்த பிரியாணி பண்ணிக்கலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். ரைஸ் குக்கருக்குள்ள ஒரு இன்னர் பார்ட் ஒன்னு இருக்கும். இந்த பாத்திரத்துலதான் நம்ம அரிசியை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும். அதாவது பேசிக் ரூல் என்னன்னா, இந்த ரைஸ் குக்கர்ல ஃபர்ஸ்ட் அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேற எதனாலும் சேர்த்துக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு ரைஸ் குக்கர்ல அரிசி பொங்கினாலுமே இல்லைன்னா பிரியாணி வச்சாலுமே நம்மளுக்கு நல்ல ஃபிளஃபியா வரும். நிறைய ரைஸ் குக்கர்ல இந்த மாதிரி உள்ள எழுதிருப்பாங்க, ஆட் ரைஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எழுதிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு இருக்கும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு பிரியாணி வந்து நல்லா உதிரியா வரும். பாஸ்மதி அரிசி 3 கப் எடுத்திருக்கிறோம். பொதுவா ரைஸ் குக்கர் வாங்கும் போது அது கூட ஒரு பிளாஸ்டிக் கப் ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த மெஷரிங் கப்பை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிராண்ட் ரைஸ் குக்கர் வாங்கியிருக்கோமோ அதுக்கு வந்து அது ரொம்ப நல்லா செட் ஆகும். அரோமா ரைஸ் குக்கரை பொறுத்த வரைக்கும் 1 கப் அப்படிங்கிறது 180 ml. அதாவது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் 200 ml ஒரு கப் இருக்குல்ல, அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது 3/4 கப் அரிசி எடுத்தோம் அப்படின்னா இந்த ரைஸ் குக்கருக்கு 1 கப் அப்படின்னு அர்த்தம். ரைஸ் குக்கர்ல ஒரு ஃபன்னி திங் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு அரிசி வந்து சாதாரண குக்கர்ல 2 டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி அப்படின்னு ஊத்திடுவோம்ல, அந்த மாதிரி ஊத்தக்கூடாது. இதுக்குள்ள வந்து ஒரு லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம 2 கப் அரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம அரிசியை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அந்த லைன்ல 2 அப்படின்னு இருக்குதுன்னா அது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்க்க கூடாது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அரிசி வந்து குழஞ்சிடும். நம்ம 3 கப் அரிசி எடுத்திருக்கிறோம். 3 கப் அரிசி அப்படிங்கறனால நம்ம 3 அப்படிங்கிற லைன் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இதுல 2, 4 அப்படின்னு இருக்கு அப்படின்னா கவுண்டிங்ல 2க்கும் 4க்கும் நடுவுல வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஆனா நம்ம சிக்கன் கறி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படிங்கறனால 3 அப்படிங்கிற லைனுக்கும் கொஞ்சம் கீழே வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டம்ளர் கம்மியா எடுத்துக்கிறோம். அரிசி ஊறிட்டு இருக்கும் போதே அது கூட 1/2 எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு சேர்த்துக்கிறோம். அரிசி ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஊறி இருக்கணும். கிரேவி செஞ்சு முடிக்க போகும்போது அரிசியை நம்ம ஊற வச்சா போதுமானதா இருக்கும். இனிமே இந்த சிக்கன் கிரேவியோட செய்முறையை பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் பெல்லாரி வெங்காயத்தை எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீள வாக்குல நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். 2 இன்ச் சைஸ் இஞ்சியும் ஒரு சின்ன சைஸ் பூண்டும் எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மையா அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம். 2 பெரிய சைஸ் பெங்களூர் தக்காளி எடுத்து நல்லா மையா அரைச்சு எடுத்து வந்துடலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்காக பட்டை 2 இன்ச், பிரிஞ்சி இலை 2, கல்பாசி சிறிதளவு, ஏலக்காய் 8, கிராம்பு 8, அன்னாசிப்பூ 1, ஜாதி பத்திரி சிறிதளவு. இதெல்லாம் இப்படி தனித்தனியா எடுத்து வைக்காம நம்ம கடையிலே பிரியாணி தாளிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பாக்கெட் இருக்கும், அது ஒண்ணு எடுத்து வச்சுட்டாலும் போதுமானதா இருக்கும். அடுப்புல ஒரு வானொலி வச்சு அது சூடானதும் அதுல கடலை எண்ணெய் 1/4 கப் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தால இந்த பொருட்கள் எல்லாம் போட்டுக்கிறோம். தாளிக்கிற பொருட்கள் சேர்க்கறதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். அது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்தால இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா மீடியம் தீயில வதக்கணும். வெங்காயம் நல்லா சுருங்கி பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது அது கூட 4 பச்சை மிளகாயை முழுசா சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன கட்டு புதினா, ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி தலையை எடுத்து நல்லா கிளீன் பண்ணி பொடியா கட் பண்ணி இந்த வதங்கின வெங்காயத்தோட சேர்த்துக்கிறோம். வெங்காயத்துல உள்ள ஈரப்பதம் எல்லாம் நல்லா போயிட்டு அது நல்லா சுருங்கி வரும்போதுதான் நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி புதினாவை சேர்த்துக்கணும். நம்ம சாதாரணமா பாத்திரத்துல யூஸ்வலா பிரியாணி பண்ணுவோம்ல, அப்படி பண்ணும் போது இந்த அளவு நம்ம சுருள கிளறணும், அந்த மாதிரி ஈரப்பதம் எல்லாம் ஃபுல்லா போகணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு அதுல உள்ள ஈரப்பதம் வந்து நம்ம கிளறிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு நல்லா எவாபரேட் ஆயிடும். ஆனா நம்ம இந்த ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி பிரியாணி பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு வந்து மெயின் பாயிண்ட் வந்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா எல்லாத்துல உள்ள மாய்ஸ்டர் எல்லாம் கம்ப்ளீட்டா போற அளவுக்கு நம்ம வதக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வெங்காயம் இப்படி கோல்டன் பிரவுனா வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த தக்காளியை சேர்த்துக்க போறோம். நான் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச தக்காளிக்கு பதிலா 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த டொமேட்டோ பேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல உள்ள தக்காளி தொக்கு மாதிரி தக்காளி விழுது நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம இப்படி கிளறிக்கிறோம். இது கூட 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல உள்ள பச்சை மசாலா ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இது கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நம்ம வதக்க வேண்டியிருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது கூட கல்லுப்பு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த பொடிகள் எல்லாம் சேர்த்திருக்கோம்ல, இதோட பச்சை மசாலா ஸ்மெல் போகணும் அப்படிங்கறக்காக 1 நிமிஷம் நல்லா நம்ம இதை கிளறி எடுத்துக்க போறோம். இந்த மசாலா எல்லாம் இவ்வளவு திக்கா இருக்கிற மாதிரி நம்ம கிளறிக்கணும். இது கூட
1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்ல பெரிய சைஸா துண்டுகளா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து இந்த மசாலா கூட சேர்த்துக்கிறோம். இந்த சிக்கன் மசாலா வெந்துட்டு இருக்கும் போதே அது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும் போது நம்மளுக்கு பிரியாணி வந்து ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா நல்லா இருக்கும். இனிமே தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மூடி போட்டுட்டு தீய மீடியம் ஹீட்டுக்கு நம்ம கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சுக்குவோம். அப்பதான் சிக்கன் நம்மளுக்கு நல்லா வேகும். பிராய்லர் சிக்கன் அப்படின்னா நம்மளுக்கு 10 நிமிஷத்துல வெந்துடும். சப்போஸ் நாட்டுக்கோழி அப்படின்னா ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். நம்ம இந்த கோழி வந்து பிராய்லர் சிக்கன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்ப நம்ம சிக்கன் பார்த்தோம்னா அதை சுத்தி நமக்கு நிறைய தண்ணி சேர்ந்திருக்கிறத பாக்கலாம். ஏன்னா எப்பவுமே கோழில இருந்து நிறையவே தண்ணி ரிலீஸ் ஆகும். இந்த தண்ணி ஓரளவு கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம லேசா இதை திறந்து வச்சுப்போம். 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு இது கொஞ்சம் சிக்கன் கறி மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கும். இப்ப நம்ம வானொலியில பண்ணோம்ல இந்த எல்லா ப்ராசஸையும் நம்ம இந்த ரைஸ் குக்கர்லயே பண்ண முடியும். ஆனா ரைஸ் குக்கர்ல பண்ணும் போது அதுல உள்ள ஹீட் வந்து நமக்கு அதிகமா இருக்காது. சோ நம்ம வந்து இதை ரொம்ப நேரம் இதை வந்து குக் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இது வந்து ஓபன் பண்ணி தான் நம்ம குக் பண்ணுவோம். சோ நம்மளுக்கு அது பண்ணும் போது ரொம்பவே தண்ணீர் வந்து நிறைய சேர்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் சில சமயம் நம்மளுக்கு ரைஸ் குக்கர்ல பண்ற பிரியாணி வந்து நமக்கு குழஞ்சு போறதுக்கு வாய்ப்பாயிடும். நான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணும் போது நிறைய தண்ணி வந்து இதுல ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும். அப்ப வந்து என்னோட சிக்கன் பிரியாணி வந்து குழஞ்சும் போயிருக்குது. எனக்கு எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா உள்ள ரெசிபிஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி எப்பயாவது நம்ம மிஸ்டேக் பண்ணதையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஏன்னா அதை பார்த்து மத்தவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாம இருப்பாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி பண்றதை விட நம்ம தனியா ஒரு டவால பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா திக்கா இருக்கும். அதிகமான வாட்டர் சேர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நம்ம சிக்கன் பிரியாணி எப்பவுமே 100% சக்சஸ்ஃபுல்லா வரும். சிக்கனை நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போதே நம்ம அரிசியை ஊற போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம முதல்ல அரிசி ஊற போட்டிருந்தோம்ல, இப்ப அரிசி நல்லா ஊறிடுச்சு. அது கூட நம்ம இந்த மசாலாவை சேர்க்கிறோம். இனிமே இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுல நம்ம சிக்கனும் சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதுனால இந்த லைன் வந்து 3 அப்படிங்கறதுக்குள்ளே நிக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 அந்த மாதிரி மேல வந்திருக்கும். பட் நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்ல. இனிமே இந்த இன்னர் பார்ட்டை எடுத்து நம்ம இந்த ரைஸ் குக்கருக்குள்ள வச்சுக்கிறோம். இனிமே இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கிறோம். அதுல ஒயிட் ரைஸ் அப்படிங்கிற செலக்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பிரியாணி வெந்துட்டு இருக்கும் போது இந்த ரைஸ் குக்கரோட வென்ட் வழியா நிறைய ஸ்டீம் வந்து போயிட்டே இருக்கும். இப்படி இருக்கும் போது நம்மளுக்கு இந்த பிரியாணி நல்லா வத்தி நல்லா ஃபிளஃபி ஆயிடும். நம்ம ரைஸ் குக்கர் ஆன் பண்ணதுல இருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு பிரியாணி நல்லா குக் ஆயிடும். ரைஸ் குக் ஆகி முடிஞ்ச உடனே இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். நம்ம மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலா மூடியை திறந்த பிறகு உடனடியா நம்ம கிளறாம ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இப்படி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி நல்லா ஃபிளஃபியா வந்திருக்கிறத பாக்கலாம். இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து தம் பிரியாணி மாதிரியே எவ்வளவு நல்லா அழகா பலன்னு உதிர்ந்துட்டு வந்திருக்குதுன்ட்டு. ரைஸ் குக்கரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட ரைஸ் குக்கரும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஒவ்வொரு பிராண்டும் டிஃபரெண்டா இருக்கும். சோ நம்ம அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அதோட கப் மெஷர்ஸையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். என்னதான் நம்மளுக்கு ரைஸ் குக்கர் பிரியாணிங்கிறது ரொம்ப குயிக்கா ஆயிரும் அப்படின்னாலும் நம்மளுக்கு இது வந்து பிரியாணி பண்ணி முடிக்கிறதுக்கு என் 1.5 hours ஆச்சுது. இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல பிரியாணி பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியானது. தம் பிரியாணிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் போட்டாதான் நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா எல்லாருமே ரொம்ப ஈஸியா இந்த ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணிடலாம். இந்த அரிசி மெஷர்மெண்ட்டும் இந்த பிரியாணிக்கான இந்த கிரேவி ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணோம்ல, இதுவும் நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருச்சுனாலே போதும். இந்த ரைஸ் குக்கர் பிரியாணியை எல்லாருமே ஈஸியா பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உதிரியா நல்ல சிக்கன் பிரியாணி ரைஸ் குக்கர்ல எப்படி பண்றோங்கிறத பார்த்தோமா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. See you.